ஜெயலலிதா சந்தித்த முதல் துரோகம். பரிகாசம் செய்பவர்களை என்ன செய்யலாம்? வாக்குவாதம் செய்யலாம், மௌனமாக கடந்து செல்லலாம், அல்லது அவர்கள் புருவம் உயர்த்தும் வண்ணம் வெற்றியை பரிசளிக்கலாம். ஆம், வெற்றி வாழ் மட்டுமல்ல, அது கேடயமும் கூட. அது கிண்டல்கள், பரிகாசங்கள் எல்லாவற்றையும் தன்னில் உள்வாங்கிக் கொண்டு கரையச் செய்யும் தன்மை கொண்டது. தத்துவார்த்தமாக ஆராய்ந்தால் ஆப்ரஹாம் லிங்கன் துவங்கி பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் வரை வெற்றியில்தான் கிண்டல் சொற்களை கரைத்திருக்கிறார்கள். இந்த தத்துவங்களெல்லாம் அந்த சிறுவயதில் அம்முவிற்கு புரிந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் அவரும் கிண்டல்களை கரைக்க இந்த வெற்றியைத்தான் தேர்ந்தெடுத்தார். கண்ணீரைக் கொண்டு கவலைகளை கரைக்க முடியாது என்றான பின் அவர் முன்வைத்தது வெற்றியை மட்டும்தான். கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட அம்மு, அடிப்படையில் ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகம், நாகரிகத்தின் பொற்காலத்தில் இருக்கிறோம் என்று பிதற்றிக் கொள்ளும் இந்த சமூகம் இன்றும் கூட நடிகர்களுக்கு சமமான மரியாதையை நடிகைகளுக்கு தருவதில்லைதானே? நடிகைகளை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற எண்ணம்தானே இன்றும் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 5 தசாப்தங்களுக்கு முன் நடிகைகளை இந்த சமூகம் எப்படி பார்த்திருக்கும்? அதுவும் சிறு சிறு வேடங்களில் நடிக்கும் ஒரு பெண் குறித்து சமூக மதிப்பீடுகள் எப்படியானதாக இருந்திருக்கும்? நிச்சயம் பரிகாசம் செய்துதானே இருக்கும். அவதூறான வார்த்தைகளை அள்ளி வீசி இருக்கும் தானே. ஆம், இது அத்தனையும் அந்த நாட்களில் சந்தியா சந்தித்தார். சந்தியா மட்டுமல்ல, துரதிருஷ்டமாக பள்ளி நாட்களில் அம்முவும் கூடத்தான். இதை ஜெயலலிதாவே ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார். சில பணக்கார வீட்டு பெண்கள் என்னை கிண்டல் அடித்தார்கள். என் அம்மா சிறு சிறு வேடங்களில்தானே நடித்தார். இதை வைத்து என்னை பரிகாசம் செய்தார்கள். இந்த கிண்டல் சொற்களால் அம்மு முடங்கி போய் விடவில்லை. யாரிடமும் தர்க்கமும் செய்யவில்லை. அதை மௌனமாகவும் கடந்து செல்லவில்லை. அவர் 3வதாக ஒன்றை தேர்ந்தெடுத்தார். அத்தனை பாடங்களிலும் முதல் இடம் பிடித்தார். பள்ளியில் மிகவும் ஒழுக்கமான மாணவியாக இருந்து அனைத்து ஆசிரியர்களின் செல்லப்பிள்ளையானார். தன்னைத்தானே அந்த வயதிலேயே வெற்றியின் மூலம் ஒரு வலுவானவராக வடிவமைத்துக் கொண்டார். ஆம், இப்போது நீங்கள் அம்முவை பரிகாசம் செய்வது அவ்வளவு சுலபமல்ல. அவர் உங்களுக்கு முன் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். அவரை கிண்டல் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். அந்த வயதில் அவருக்கு வெற்றி மட்டும்தான் அரணாக இருந்தது. இந்த கிண்டல்களினால் அவருக்கென்று அந்த வயதில் பெரிதாக நண்பர்கள் யாரும் இல்லை. பள்ளிக்காலங்கள் பெரும்பாலும் தனிமையில்தான் அவருக்கு சென்றது. கிடைத்த ஒரே நண்பரும் அவருக்கு துரோகத்தை பரிசளித்துச் சென்றார். அரசியலில் பல துரோகங்களை ஜெயலலிதாவாக சந்தித்திருக்கிறார். ஆனால் அம்முவாக 13 வயதில் அவர் சந்தித்த முதல் நம்பிக்கை துரோகம் அவர் பல நாள் தனிமையில் அழ காரணமானது. முதல் துரோகம். அப்போது அவர் வீடு தீநகர் சிவஞானம் தெருவில் இருந்தது. அவர் வீட்டிலிருந்து சில வீடுகள் தள்ளி இருந்த இவரை விட 2 வயது மூத்த பெண் ஒருவர் அம்முவிற்கு தோழியாகிறார். அதுவரை அம்முவிற்கு பெரிதாக தோழிகள் என்று யாருமில்லை. இந்த நட்பு உண்மையில் அம்முவிற்கு மனமகிழ்ச்சியை தருகிறது. சந்தோஷமாக தன் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ள துவங்குகிறார். ஆனால் அந்த பெண் தன்னுடன் நட்பானதற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது என்பது அம்முவிற்கு சில நாட்கள் கழித்துத்தான் தெரிகிறது. ஆம், அந்த பெண் அம்முவின் வீட்டின் அருகில் இருந்த ஒரு ஜெயின் பையனை காதலித்தாள். அம்மு வீட்டு மொட்டை மாடியிலிருந்து பார்த்தால்தான் அந்த பையனின் வீடு தெரியும். அதனால் தினமும் அந்த பெண் அம்முவின் வீட்டிற்கு வந்து மொட்டை மாடியிலிருந்து நின்று கொண்டு அந்த பையனிடம் சைகையில் பேசுவார். இதை சில நாட்கள் கழித்துதான் அம்மு கண்டுபிடித்தார். இது குறித்து அந்த பெண்ணிடம் அம்மு கேட்க இதை அவரும் ஒப்புக்கொண்டார். நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம். எனக்காக அந்த பையனிடம் தூது செல்ல முடியுமா? தான் வராத நாட்களில் அந்த பையனிடம் தான் வராத காரணத்தை சைகையில் சொல்ல முடியுமா என்று அந்த பெண் அம்முவிடம் தங்கள் காதலுக்காக உதவி கேட்கிறார். உண்மையில் இது அம்முவிற்கு சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. தன்னை விட 2 வயது மூத்த பெண் தன்னிடம் உதவி கேட்பதே அவருக்கு சிலிர்ப்பூட்டுகிறது. இதன் விளைவுகள் எதையும் யோசிக்காமல் அந்த 10 காதலுக்கு தூது செல்ல அம்மு சம்மதம் தெரிவிக்கிறார். சொல்லப்போனால் அந்த வயதில் அவர் தெரிவித்த இந்த சம்மதம்தான் துரோகச்சூழ் இவ்வுலகு குறித்து அவருக்கு புரிதல் உண்டாக காரணமாக அமைகிறது. அந்த தோழி சில நாட்கள் அம்முவின் வீட்டிற்கு வரவில்லை. தான் வராத காரணத்தை அந்த பையனிடம் தெரிவித்து விடும்படி அம்முவிடம் சொல்கிறார். அம்முவும் இதை அந்த பையனிடம் மொட்டை மாடியில் நின்று சைகையில் தெரிவிக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டமாக இதை அம்மு வீட்டிற்கு வரும் பால்காரர் பார்த்து விடுகிறார். இந்த விஷயத்தை சந்தியாவிடம் சொல்லி இருந்தால் கூட அம்மு உண்மையை சொல்லி சமாளித்திருப்பார். ஆனால் பால்காரர் அம்முவின் தோழி வீட்டிற்கு சென்று, இனி உங்கள் பெண்ணை அந்த நடிகை வீட்டிற்கு அனுப்பாதீர்கள். அம்முவின் நடவடிக்கை சரியில்லை. அவர் மொட்டை மாடியில் நின்று கொண்டு ஒரு பையனிடம் தினமும் சைகையால் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார். அத்துடன் அந்த பெண் அம்முவின் வீட்டிற்கு வருவது நின்று விடுகிறது. தோழி பல நாட்கள் வீட்டிற்கு வராததால் அம்மு அந்த தோழியின் வீட்டிற்கு செல்கிறார். அந்த தோழியின் பெற்றோர் அந்த பால்காரர் சொன்னதை அப்படியே சொல்லி அம்முவை சரமாரியாக திட்டிவிடுகிறார்கள்.
அந்த சமயத்தில் தோழி உண்மையைச் சொல்லி தன்னை காப்பார் என்று அம்மு தன் தோழியையே பார்க்கிறார். ஆனால் அந்த தோழி அம்முவின் பார்வையை சந்திக்க திராணியின்றி அமைதியாக தலைகுனிந்து நிற்கிறார். வசைச் சொற்கள் தன்னை வந்து தாக்கிய அந்த சமயத்திலும் கூட அம்மு தன் தோழியை காட்டிக் கொடுக்கவில்லை. அவர் செய்தது அழுது கொண்டே வீட்டிற்குச் சென்று தனிமையில் வெகுநேரம் அழுதது மட்டும்தான். நம்பிக்கை துரோகம் என்ற பதத்திற்கான அர்த்தத்தை முதன்முதலாக அம்மு உணர்ந்தது அப்போதுதான். ஏன் ஜெயலலிதா மற்ற தலைவர்களைப் போல அதிகம் பேச மாட்டேன் என்கிறார்? ஏன் அவர் யாரையும் நம்புவதில்லை? ஏன் எப்போதும் அவர் தனக்குத்தானே ஒரு அரணை அமைத்துக் கொண்டு அதன் உள்ளேயே இருக்கிறார் என்ற நம் பல கேள்விகளுக்கான விடை இந்த சம்பவத்தில் கூட இருக்கலாம். ஆம், மனிதர்களின் ஆளுமையை தீர்மானிப்பதில், வடிவமைப்பதில் சிறுவயதில் அவர்கள் எதிர்கொண்ட நிகழ்வுகளும் இருக்கிறதுதானே.